அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிரன்கிற நவ கிரகங்களில் ரொம்ப முழு சுபகிரகமான சுக்கிர பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் அதே மாதிரி திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடியதுனால தான் கலஸ்திரக்காரகன் சொல்ல போகிறோம். இந்த கலஸ்திரக்காரகன் அப்படிங்கிற சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சாதகமான ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாகவும் வாழ முடியும். அதே மாதிரி நமக்கு ஏகபோக சௌகரியங்களையும் நாம் அனுபவிக்க முடியும். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்காரகன். இந்த ஜென்ம ராசிக்காரகன் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. ஜூன் மாதம் 8ஆம் தேதி. இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் இந்த சுக்கிர பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். இதனால் நாம் அடையக்கூடிய நன்மைகள் அப்படின்னா தொழில், குடும்பம், பொருளாதாரம், நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் அதாவது தனராசின்னு சொல்லுவோம். அதாவது இது மகாலட்சுமி அம்சம் கொண்ட ராசி ரிஷபராசி. எப்போவுமே குடும்பத்து மேலே அக்கறை மிகுந்த பாசம் வைக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. குடும்பத்துக்காகவே பார்த்துட்ருப்பீங்க. ஒரு அம்மா உயிருக்கு உயிராக நேசிப்பீங்க. கூட பிறந்தவங்க அவங்களுக்காகவே வாழ்ந்திருப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தனக்கு ஒன்று இருக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்ட ராசி ரிஷபராசிக்காரங்க. ஆமாங்க, விளையும் பூமி அதாவது நிலத்தத்துவ ராசி. எப்போவுமே நீங்கள் ஒரு பசுமையாக எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அந்த இடம் நமக்கு சாதகமாக இருக்கணும். அந்த இடத்துல நல்ல பேர் எடுக்கணும். ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஒரு பொருள் வாங்கினாலும் பிடிச்ச மாதிரி வாங்கணும். கண்ணா பின்னான்னு எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை அது உங்களுக்கு பிடிக்காது. இப்படித்தான் வாழணும்னு நினச்சி வாழக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்கார். ஆனால் எத்தனையோ போராட்டங்கள் சந்தித்தது யாருன்னு கேட்டோம்னா இந்த ரிஷபராசிக்காரரும் சமீப காலகட்டங்கள். இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்தவங்களை நம்பியிருப்பீங்க, ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, உயிருக்கு உயிராக பழகிருப்பீங்க. சில போராட்டங்கள் பண்ணி என்ன நமக்கு மட்டும் இப்படி அமையுது, நாம் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம். வரும்போது நல்லவங்களாக வராங்க, வந்த பிறகு நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. நாள்பட பார்த்தோம்னா அப்படியே பகையாளியாக மாறுறாங்க. காரணமே தெரியாமல் உங்களையும் எதிர்ப்பாங்க. இப்படி பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மற்றவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாமே நடந்திருந்தாலும் மனசளவில் தைரியத்தோட துணிவோட போராடி ஜெயிக்கணுங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ஜென்மாதிபதி ராசிநாதன் சுக்கிர பகவான் அது 3ஆம் பாவகமான உபஜயஸ்தானத்துக்கு பெயர்ச்சி. 3ஆம் இடங்கிறது என்னங்க, அதாவது மன தைரியம், பயணங்கள். அது மட்டும் கிடையாது, எதையும் சாதிக்கக்கூடிய அந்த துணிச்சல் கொடுக்கக்கூடிய ஸ்தானமே அந்த 3ஆம் இடம் தான். வெளிநாடு பயணம், இது வரைக்கும் அங்கே போனோம் இங்கே போனோம் எதையும் சாதிக்க முடியல. எத்தனையோ முயற்சிகள் எடுத்தோம், கடவுள் அனுபவத்தை கொடுத்தது, 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது. ஆனால் எதுவுமே நம்ம கையில் இல்லை. இழப்புகள் அதிகமாக சந்திச்சதுனால எப்படியாவது நம்ம சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோள் வெறி ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குது. பார்த்தீங்களா, அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. காரணம் என்ன, 11ஆம் இடத்துல சனி ஏற்கனவே அது ஒரு அற்புதம். அது மட்டும் கிடையாது, 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதுக்கு முன்னால் இப்போது அந்த 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் பொறுத்து வேலை சம்மந்தப்பட்ட ரீதியில் முயற்சிகள் எடுங்க, நிச்சயமே வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஆமாங்க, ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான். சாதாரண ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க அதே தான். அதே மாதிரி ஒரு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அவ்வளோதான். கவனத்தை செலுத்துங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், நஷ்டங்கள் பெரிய அளவில் நம்ம ஒரு 10,000 பேரை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட அவங்களுக்கும் இதே தான் சொல்கிறேன். சரிங்களா, நம்ம நல்லா வாழ்ந்தவங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய காலம் வந்தாச்சுன்னு நினச்சிக்கோங்க, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதே சமயத்தில் திருமணம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குது இல்லைங்களா,
கொஞ்சம் இன்னும் பொறுத்து போங்க. எது வரைக்கும்? ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும். எதுலேயும் அவசரப்படாதீங்க. சட்ட சிக்கல்கள் இருக்குதா? பொறுத்து கொஞ்சம் நிதானமாக, அவசரப்படாமல் உடனே நடத்தி காட்டணும்னு நினைக்க வேண்டாம். ஒரு மாதம் தள்ளி போடுங்க, நல்லது நடந்தே தீரும். திருமணம் ஏற்கனவே ஒரு திருமணத்துக்காக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரியான விதத்தில் எதுவும் அமையலை. ஏற்கனவே எல்லாம் அமைஞ்சு வந்ததே எல்லாம் பிரேக் ஆகிப்போச்சு. ஆனால் இது நடக்குமா நடக்காதுங்கிற பயப்படாதீங்க. கண்டிப்பாக அதாவது இந்த பயிற்சியிலிருந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அதாவது ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக சில நன்மையான விசேஷங்கள் நடக்கும். அப்போது ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த பயிற்சி அதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு நெருங்கி வரும், ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். பண சிக்கல்கள் சிலரில் பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர் கோடியாக சம்பாரித்தோம், பெரிய அளவில் பிளான் போட்டோம், எஸ்டிமேட் போட்டோம், எல்லாம் கைக்கு வந்தது, ஆனால் வாய்க்கெட்டல ஆச்சுங்களா. சொந்த பந்தம் எல்லாம் அள்ளி கொடுத்தோம், கஷ்டம்னா ஓடி போய் உதவி செஞ்சோம், ஆனால் இன்றைக்கி எல்லாம் விலகி நிற்கிறாங்க. விரும்பி வந்தவங்க நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு நீங்கள் போராடுறீங்க. ஆனால் எப்படியோ அசால்ட்டாக இருக்கிற போது நல்ல சம்பாதனை, நல்ல வருமானம் எல்லாமே வந்தது. ஆனால் இப்போ சமீப காலகட்டங்களாக நம்ம நல்லா இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணும்போது எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது. போட்ட முதல் எடுக்க முடிய மாட்டேங்குது. எதிர்பார்த்த நபர்கள் ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பணத்தை எதிர்பார்த்தாலும் நம்மளுடைய பணமே கை வந்து சேர மாட்டேங்குது. நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி, நம்பிக்கை துரோகங்கள் நடந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது பார்த்தீங்களா. அதுக்கு சரிப்படுத்தணும்னு இந்த காலகட்டத்தை சூஸ் பண்ணி, இதுதான் நம்மளுடைய நேரம், இந்த நேரத்தில் பார்க்கலாம் நினச்சி முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிடுங்க. பூர்வீக சொத்து கண்டிப்பாக அதுக்கு முயற்சி எடுங்க. விலகி இருந்தாலும் விட்டு வைக்காதீங்க. விரும்பி போய் அடையணும்னு நினச்சி இதுக்கு முன்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, ஆனால் இப்போ பண்ணிடலாம் நினச்சி போராடி பாருங்கள், சக்ஸஸ் ஆகிடும். உறவு ரீதியில் எத்தனை பேர் வந்தாலும் கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய உதவி உங்களுக்கு அமையாது. ஆனால் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் ராசிநாதன். சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை கவனித்து பார்த்துக்குங்க. காரணம் என்னென்னா, சுக்கிரன் கலஸ்தரக்காரகன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதை சுக்கிர பகவான் தாங்க. ஒரு குடும்பத்தை, இல்லற பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியவரே சுக்கிர பகவான். அதான் கலஸ்தரக்காரகன் சொல்லுவோம். சுக்கிரன் சுபகிரகங்க. ஆமாங்க. அதாவது இந்த சுக்கிரன் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், பிறக்கும்போது சாதாரண மனிதனாக கூட பிறப்பாங்க. அவங்களுடைய வளர அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அதாவது அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலே மாறிடும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்குதுங்கிறது ஒரு முறை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க. காரணம் 3, 6, 8, 12ஆம் பாவகத்திலலாம் சுக்கிரன் இருக்கிற போது, பாவகிரகங்களோடைய சேர்ந்து இருக்கிற போது, சரிங்களா, அது வந்து கலஸ்தர தோஷத்தையே உருவாக்கும். அது மட்டும் கிடையாது, சிலர் சம்பாதனை பண்ணுவாங்க, அது ஏதாவது ஒரு விதத்தில் விரயங்கள் ஆகிட்டே இருக்கும். வீடு கட்டுவாங்க, அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்துருப்பாங்க, திடீர்னு பார்த்தா எல்லாம் லாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்படிலாம் சில பிரச்சனை வருதுன்னா அது சில தோஷங்கள் ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பகவான் தோஷங்கள் ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்குதுன்னா, கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூருக்கு போய், அதாவது சிவனாக வழிபாடு பண்ணக்கூடிய அக்னீஸ்வரரை சுக்கிர பகவான் ரூபத்தில் அருள்வாளிப்பார். அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் போய் அந்த ஆலயத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, சில தோஷங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு 3ஆம் பாவகத்தில் இந்த சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிரனை வழிபாடு பண்ணுங்கள், திருப்திகரமான சில வாய்ப்புகள் அமையும். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலன்களை எப்படி இருக்குது, சுக்கிரன் எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மகிட்ட உங்களுடைய ஜாதகத்தை முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான எதிர்காலம் அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.